உதயநிதி மற்றும் இன்பநிதி குடும்ப ஆட்சி தான் செஞ்சுட்டு இருக்காங்க. துப்பாக்கி சூடு வந்து குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு பதவி உயர்வு வழங்கியிருக்காங்க மேடம். இதுல வந்து தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியரும் விளக்கம் தந்திருக்காரு. இல்ல அந்த சம்பவத்துல இல்ல அப்படின்ற மாதிரி விளக்கம் தந்திருக்காங்க. அதை பத்தி இல்லைங்க, என்னன்னு விசாரிச்சுட்டு அப்படி ஒரு தவறு நடந்திருந்தால் நிச்சயமாக அதற்கு சரியான ஒரு தீர்வை காண்போம். அமைச்சரவை தானே ஒப்புதல் கொடுத்துருக்கு, நாடு இன்னும் ஒப்புதல் கொடுக்கல. 2019 திராவிட முன்னேற்ற கழகத்தோடைய நம்முடைய முதலமைச்சருடைய அது நிலைப்பாடு என்ன அப்படின்னு உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். நாங்கள் நிச்சயமாக இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. தொடர்ந்து வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல், எல்லாத்தையும் ஒரே நாடு ஒரே ரேஷன்னாங்க, ஒரே நாடு ஒரே மொழின்றாங்க, எல்லாத்தையும் இப்படியே மாற்றிக்கிட்டு இருந்தால் இங்கே மாநிலங்களுக்கு இருக்கக்கூடிய எந்த உரிமையும் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையுமே பறிக்கணுங்கிற ஒரு எண்ணத்தோடையே அவங்க செயல்பட்டு கொண்டு இருப்பது. இன்றைக்கி தேர்தலும் வந்து இன்றைக்கி ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சிகள் 5 வருடம் முடியாத ஆட்சிகளோட நிலை என்ன, இந்த ஒரே தேர்தலால் மக்களுக்கு வரக்கூடிய பயன் என்ன, எதுவுமே இல்லாமல் அவங்களுக்கு எது லாபம் தரக்கூடிய ஒன்றாக இருக்குமோ அதை செய்யணும்னு நினைக்கிறத நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் முயற்சி பண்ணுறாங்க. இல்லைங்க, அவங்க நிறைய விஷயங்களை வந்து அவங்களுடைய கருத்துக்களை இந்த நாட்டின் மீது திணிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் இருக்கிறார்கள். ஆனால் தொடர்ந்து நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் திராவிட முன்னேற்ற கழகமும் அதை எதிர்த்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் நிச்சயமாக தொடர்ந்து இந்த நாட்டுடைய ஜனநாயகத்திற்கும் முக்கியமாக மாநில உரிமைகளுக்கும் எதிராக இருக்கக்கூடிய எதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். நன்றி. உதயநிதி மற்றும் இன்பநிதி குடும்ப ஆட்சி தான் செஞ்சுட்டு இருக்காங்க.